வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணையில் விடுவித்துள்ளது. வித்யாவின் தாயாரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு மகசின் மற்றும் அனுராதபுரம் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள LTTE சந்தேக நபர்கள் தமது அடையாள உண்ணாவிரதம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார் உபுல்தெனிய குறிப்பிட்டுள்ளார். 2 சிறைச்சாலைகளிலும் சுமார் 84 பேர் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகள் எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடி தங்களின் விடுதலையை விரைவுபடுத்துமாறு அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முன்னெடுக்கப்பட்ட உண்ணாவிரதத்தின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைய உண்ணாவிரதம் கைவிடப்பட்டதாகவும் அரசியல் கைதிகள் குறிப்பிட்டுள்ளனர். உறுதிமொழிக்கு அமைய இதுவரை எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக தங்களின் விடுதலையை வலியுறுத்தி இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தமிழ் அரசியல் கைதிகள் அறிவித்திருந்தனர். நாடளாவிய ரீதியில் 13 சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இன்று அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மாரிமுத்துப்பிள்ளை சக்திவேல் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிணையில் விடுவித்துள்ளது. திவினகும அபிவிருத்தி திட்டத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பிலேயே கடந்த மாதம் 18ஆம் தேதி பெசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலின் போது 33 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கூரை தகடுகளை விநியோகித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 பிணை வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் கடுவலை நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் புங்குடுதீவில் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் தாயாரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் AMM ரியால் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே சந்தேக நபரை இம்மாதம் 22ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வித்யாவின் தாயாரை அச்சுறுத்திய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மற்றொரு சந்தேக நபரான பெண் அண்மையில் சிறைச்சாலைக்குள் உயிரிழந்தார். வித்யா கொலை வழக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களின் தாய் அண்மையில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் கோயில் ஒன்றுக்கு அருகில் கார்ட்போர்ட் பெட்டிக்குள் இருந்து மீட்கப்பட்ட சிசுவின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பாளர் ஒருவருக்கான உறுதிப்பாட்டை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறுவர் நீதிமன்ற நீதவானிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சிசு தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் நீதவான் அங்கு சென்று பார்வையிட்டதன் பின்னர் சிசுவை பொறுப்பளிக்கக்கூடிய இடம் தொடர்பில் உத்தரவிடுவார் எனவும் போலீசார் கூறினர். குறித்த சிசு தேகாரோக்கியத்துடன் காணப்படுவதோடு வைத்தியசாலையின் தாதியர்களின் பராமரிப்பில் சிசு தற்போது காணப்படுகின்றது. எனினும் சிசுவின் தாய் யார் என்பது இதுவரையில் கண்டறியப்படவில்லை. எவ்வாறாயினும் சிசுவின் தாய் தூர பிரதேசத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பிறந்து 10 தொடக்கம் 15 நாட்களேயான ஆண் சிசு ஒன்று நேற்று காலை உயிருடன் மீட்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் சிற்றூழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை நிர்வாக கட்டமைப்பில் அபிவிருத்தி சபை உறுப்பினர்களால் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணியிலிருந்து சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் அதிகமான சிற்றூழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது இப்ப 2 மாசமாக ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. ஒரு பழைய இங்கிருந்த ஒய்சரோரால ரான்சமணி அனுப்பினது. அவர் பிற மாவட்டங்களில் வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டு
அங்கேயும் தேவையில்லை சொல்லி அனுப்பப்பட்டு இப்ப மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த அப்புறம் இங்க நிர்வாக செயற்பாடுகளை சீர்குலைவுகள் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி எங்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுது. சிற்றூழியர் மேற்பார்வையாளராக தற்போது வரை வந்திருக்கின்ற இங்க காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து எங்களுடைய சிற்றூழியர்களின் நிலை மிக மோசமாக இருந்தது. சிற்றூழியர் மேற்பார்வையாளர் என்பவர் அனைவருடனும் அனுசரித்து போகக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இதுவரை காலம் அவ்வாறு இருந்தது. வந்தவர்தான் எங்கள் ஊழியருக்கு கடும் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார். அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றால் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் AL இப்ராலெப்பை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வைத்தியசாலையின் நடவடிக்கைகள் சில மணி நேரம் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது. காலி வந்துரம்ப பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். சம்பூர் மற்றும் நுரைச்சோலை பகுதிகளில் அனல் மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தனர். நுரைச்சோலையில் உலக நாடுகளினால் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி அனல் மின் நிலையத்தை அமைத்தனர். நுரைச்சோலை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தினால் அதனை அண்டியுள்ள பிரதேசங்களில் அதிகளவிலான சூழல் மாசடையும் சூழ்நிலை ஏற்பட்டது. குறித்த பகுதியில் மக்கள் எவ்வாறான பாதிப்பிற்குள்ளாகியுள்ளனர் என்பதனை ஊடகங்கள் மூலம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அனல் மின் நிலையங்களினால் மக்களுக்கு குடிப்பதற்கு சுத்தமான நீர் கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் காணப்படும் நீரின் நிறம் கருப்பாக காணப்படுகின்றது. சீருடைகளை கழுவும் போது அதில் கருப்பு நிறம் படுகின்றது. 1800ஆம் ஆண்டுகளில் உலக நாடுகளில் பாவிக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்ட தொழில்நுட்பங்களை இங்கு கொண்டு வந்து பல கோடி ரூபாய்களை செலவு செய்து இந்த அனல் மின் நிலையத்தை அமைத்துள்ளனர். யானைகளின் நடமாட்டத்தினால் உடைமைகள் மாத்திரமின்றி மனித உயிர்களையும் பறிகொடுக்கும் அவலத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதி மக்கள். மட்டக்களப்பு சித்தாண்டி பிரதேசத்தின் சந்தனமடு ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒருவர் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார். சித்தாண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதான 4 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் இடம்பெற்ற இடத்தினை பார்வையிட சென்ற நியூஸ் வெஸ்ட் குழாத்தினருக்கு யானைகளின் நடமாட்டத்தினை கண்கூடாக காண முடிந்தது. யானைகளின் நடமாட்டத்தின் மத்தியிலும் மக்கள் எவ்வாறு அச்சத்துடன் வாழ்கின்றனர் என்ற மக்களின் மன உணர்வையும் அறியும் வாய்ப்பும் எமக்கு கிட்டியது. சந்தனமடு ஆற்றை அண்டிய பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் தொடர்ச்சியாக காணப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். கிராமங்களிற்குள் நுழையும் யானைகளினால் மனித உயிர்கள் பறிக்கப்படுவது மாத்திரமின்றி வீடுகள், பயன்தரும் மரங்கள் என மக்களின் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கின்றன. ஆக்கள் எல்லாம் அடிக்குது, ஆக்கள் எல்லாம் சாகுறாங்க. எங்களுக்கு என்னவோ எந்த அரசாங்கம் முன் வந்து எங்களுக்கு ஒரு ஆனவெளியை போட்டு தர வேணும். நாங்க குஞ்சியம் குழந்தைகளையும் பச்சு திரிக்கிறோம். இரவையில ஒரு வெண்ணையாலையும் பாலை இல்லாம இருக்குது. நித்திர முடிச்சா மக்களால கண் முழிக்க இல்லாம இருக்குது. இரவு 11 மணியை போல சத்தம் கேட்டது. நான் யானை தரைஞ்சி அப்படியே கதவை திறந்து ஓடிட்டோம். வீடுக்குள்ள நெல்லும் இருந்தேன். அப்ப வீட்டுல கை வச்சு சத்தம் கேட்டுது. இந்த மரங்கள் தகரங்கள் எல்லாம் சத்தம் கேட்டுது. வேலியை புல்லா பிடிச்சுதான் வேலிக்கு வெளியே நின்றுதான் இந்த வாழை மரத்தையில இழுத்து எடுத்து இருக்குது. தொடர்ந்து எங்கட ஏரியா இப்படி போடுற இருக்கிறபடியாக எங்க வயலுக்கு இருந்து யானை வந்து சரியா எங்களை கரைச்சப்படுத்து சரியா பயமா இருக்கு. நாங்க குழந்தை பிள்ளைகளோட எல்லாம் வீட்டுல இருக்கிற யாராவது இதுக்கு முன் வந்து இந்த போர்டருக்கு ஒரு யானை வெளி போடுறதுக்கு உதவி செய்யும்படி நாங்க கேட்டுக்கொள்றோம். தொடர்ச்சியாக யானைகளின் அட்டகாசத்தினால் பாதிக்கப்பட்டு வரும் தமது பிரச்சினை தொடர்பில் இதுவரை யாரும் கவனத்திற்கொள்ளவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு யானை இந்த பகுதியால வந்து பட்டக்கிரம்பது சித்தாண்டி ஊரை வந்து அழிக்கிறதுக்காக எங்களோட ஊருக்குள்ள இருக்கிற தென்னை மரங்கள் எங்களோட மக்கள் எல்லாம் வந்து இந்த யானைகள் காட்டுல இருந்து இப்ப வட்டக்கிரம்பது நேற்று இதுக்கு முந்தியெல்லாம் பட்டக்கிரம்பித்து எங்களோட ஊருக்குள்ள இருக்கிற மக்களை இந்தாக்கி நேற்று கூட இந்த படத்துல என்ன யானை முன்னுக்கு வட்டக்கிரம்பு இடத்த கூட ஒரு நாள் அடிச்சு கொண்டு விட்டுது. உங்களுக்கு ஒரு யானை வேலியை போட்டு தந்து எங்களோட மக்களையும் உங்களோட பயிர்களையும் பாதுகாத்து தரணும் சொல்லி நாங்க சித்தாண்டி மக்களாக நாங்க கேட்டுக்கொள்ளும். இதை கிடக்கிறோம் கிடக்கிறோம் கடன் காவ மாட்டான் பயக்காரங்க கிடக்கிற மாதிரி கிடக்கணும். இதை வைதையும் அதுகளால இப்ப நீங்களே பாருங்க இந்த தென்னை மரத்து எவ்வளவு இதா இருந்தது. இப்ப இந்த நோக்கம் எல்லாம் எங்களுக்கு நாங்க இவ்வளவு காலத்துக்கு நாங்க எங்களை பாட்டம் பூட்டம் இந்த காலத்துல வச்சு இப்ப நாங்க ஆளு. இன்னும் ஒரு உயிர் பறிக்கப்படுவதற்கு இடமளிக்காது யானை வேலி அமைத்துக் கொடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்.